இந்த உலகத்துல ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தலைவன் இருப்பான். இது உலக நியதி. மனிதர்களாகட்டும், விலங்குகளாகட்டும், பொருட்களாகட்டும், எல்லாத்துலயும் தலைவன் ஒண்ணு இருக்கும். அப்படி பார்க்கும்போது சாப்பிடுற பொருட்கள்ல தலைவன் இருக்கானான்னு சில பேருக்கு கேள்வி எழலாம். உங்களுக்கான பதில் ஆமா. சாப்பாட்டு பொருட்கள் எடுத்துக்கிட்டா அதுல முக்கியமா நாம சொல்றது ஸ்பைசஸ், அதாவது மசாலா பொருட்கள் இல்ல நறுமண பொருட்கள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு உணவுக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு வகையான மசாலா பொருட்கள் சேர்த்துவோம். எல்லா மசாலாக்கும் தலைவன் ஒண்ணு இருந்தா அது மிளகுதான். ஆமாங்க, பேப்பர் இஸ் த கிங் ஆஃப் ஸ்பைசஸ்னு சொல்லுவாங்க. மிளகுதான் சமையலின் ராஜா. என்னப்பா சொல்றேன்னு யோசிக்க ஆரம்பிக்காதீங்க, இதோ தெளிவுபடுத்துறேன். நம்ம சாப்பாட்டுல மிளகு சேர்ந்துச்சுன்னா அதோட தன்மையே வேற. ஏன்னா மிளகுக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. கையில 10-15 மிளகு இருந்தா போதும் நம்மளோட எதிரி வீட்டுல கூட சாப்பிடலாம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஏன்னா மிளகுக்கு விஷத்தை முறியடிக்கிற தன்மை இருக்கு. இது மட்டுமா, நமக்கு ஏற்படுற வாதத்தை அடக்கும், நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலத்துக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். பூமிக்கு தண்ணி எவ்வளவு முக்கியமோ நம்ம உடம்புக்கு ரத்தம் அவ்வளவு முக்கியம். அப்படிப்பட்ட ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும். சில பேருக்கு உடம்போட சீதோஷ்ண நிலைய சீரா வச்சுக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான உஷ்ணத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு பசி எடுக்கல, சாப்பிட்டது சரியா செரிமானம் ஆகலன்னு சில பிரச்சனைகள் இருந்தா தினமும் உங்களோட உணவுல மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியா போயிடும். நம்ம முன்னோர்கள் திரிதோஷணம்னு சொல்ற வாதம், பித்தம், கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு திரிகடுகம்னு சொல்ற சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 கலந்த சூரணத்தை சாப்பிட்டா காலப்போக்குல சரியாகிடும்னு சொல்லுவாங்க. இவ்ளோ ஏங்க, நாம தினமும் பல்லு வளர்க்குறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா கலர்ல, பிளேவர்ல பேஸ்ட் பயன்படுத்துறோம். அதுக்கு பதிலா உப்போட மிளகு கலந்து பல் தேய்ச்சி வந்தா பல்வலி, பல்கூச்சம், வாய் துர்நாற்றம் இதெல்லாம் சரியாகிடும். பல்லும் வெள்ளையாகிடும். அடேங்க அப்பான்னு வியக்காதீங்க, இன்னும் இருக்கு. இப்போதான் மருத்துவத்துறையில பல மாற்றம், வளர்ச்சின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அந்த காலத்துல வீட்டு வைத்தியம் தான், இன்னும் சொல்ல போனா பாட்டி வைத்தியம். இப்பயுமே நமக்கு காய்ச்சல் அடிக்குது, இல்ல சளி பிடிக்குது, இரும்பல் வருதுன்னா வீட்டுல மிளகு போட்டு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. குடிச்சு பாருங்க, உடம்பு தெம்பா இருக்கும், இதெல்லாம் சரியா போயிடும். மிளகுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா? கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் சத்துக்கள், தயமின், ரிபோப்ளேவின், நியாசின் மாதிரியான உயிர் சத்துக்கள் நிறைய இருக்கு. மிளகுல வகைகள் இருக்கு. வால் மிளகு, சிவப்பு மிளகு, வெண்மிளகு, பச்சை மிளகு, கருமிளகு. வால் மிளகு ஒரு அரிய வகையான மூலிகை கொடியில வளர்க்கக்கூடியது. பாக்குறதுக்கு மிளகு மாதிரிதான் இருக்கும், ஆனா கூடவே ஒரு காம்பும் இருக்கும். அதனாலதான் இது வால் மிளகு. இதுக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப ஜாஸ்தி. சிவப்பு மிளகு வினிகர்ல ஊற வச்சு பதப்படுத்துறதுனால இது சிவப்பு நிறத்துல மாறிடும். இந்த வகை மிளகுக்கு காரத்தன்மை ஜாஸ்தி, விலையும் ஜாஸ்தி. வெண்மிளகு இந்த உலகத்துல பெரும்பாலும் கருமிளகு தான் பயன்படுத்துறோம். சில பகுதிகளில் மட்டும் வெண்மிளகு பயன்படுத்துறாங்க. இந்த வகை மிளகு மருத்துவ குணங்கள் கொண்டது. பச்சை மிளகு இந்த மிளகு தாய்லாந்து நாட்டு சமையல்ல அதிகமா பயன்படுத்துவாங்க. மிளகோட கந்தக டை ஆக்சைடுன்ற வேதிய பொருள் கலக்கிறதுனால இது பச்சை தன்மையோடவே இருக்கும். கருமிளகு இந்த காய்களை உலர வைக்கிறதுக்கு இயற்கையான சூரிய ஒளியும் சில இயந்திரங்களும் இடத்துக்கேத்த மாதிரி பயன்படுத்துவாங்க. இந்த மிளகு தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மிளகு மருந்தா எப்படி பயன்படுதுன்னு பாப்போமா? மிளகுல இருக்கிற காரத்தன்மை நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகளை அழிச்சிடும். அதோட தொற்று நோய்களையும் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தும். போதை பழக்கத்துல இருந்து மீண்டு வர அப்பப்போ மிளகு வாயில போட்டு மெல்லுனா ஈஸியா விட்டுறலாம். மிளக தினமும் சாப்பிட்டு வந்தா ஆண்களுக்கு ஏற்படுற மலட்டுத்தன்மை போயிடும். நமக்கு ஏற்படுற வாயு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுனா அது மிளகுதான். தினமும் மிளகு சாப்பிட்டா வாயு சம்பந்தமான கோளாறுகள் விலகும். நார்ச்சத்து இல்லாத உணவு, மாமிச உணவுன்னு நம்ம அதிகம் சாப்பிடுறதுனால ஏற்படுற புற்றுநோய்க்கான வாய்ப்பு மிளகு சாப்பிடுறதுனால குறையும். பொதுவா சளி, இரும்பல் இருந்தா மிளகு சாப்பிட்டா சரியா போயிடும். ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல சளி, இரும்பல் இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. நம்மளோட பல்லு வலுவா இருக்கவும், பல் சொத்தை, ஈறு வீக்கம், மத்த பல்லு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிளகு தினமும் சாப்பிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். நமக்கு வயசாகிறதுனால ஏற்படுற தோல் சுருக்கம், தோல்ல நிறம் மாறுறது இது எல்லாம் மிளகு சாப்பிட்டா கட்டுப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லைங்க, ரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கு மிளகு ஒரு தீர்வு கொடுக்கும். இவ்ளோ மருத்துவ மகத்துவங்கள் கொண்ட மிளக நம்ம யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இனியாவது நம்மளோட அன்றாட உணவுல மிளக சேர்த்துப்போம், ஆரோக்கியமா வாழ்வோம். இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்ட மிளகத்தான் பெப்பர் இஸ் த கிங் ஆஃப் ஸ்பைசஸ்னு சொல்றோம்.